Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல Artificial Intelligence உடைய free certificate பத்தின details தான் பார்க்க போறோம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிளேலிஸ்ட்டில் போய் அதில் இருக்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். அதுலேயுமே நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்லாம் டெய்லியுமே போஸ்ட் பண்ணுவேன். எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ரோக்ராம்க்கான ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதே வீடியோவில் கரெக்ட் ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 100% ரெஸ்யூமே டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு ஒரு இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது மிஷின் இன்டெலிஜென்ஸை குறிக்குது. அதாவது எப்படி ஒரு மிஷினை ஹியூமன் மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ண வைக்கலாங்கிறத இதோட கான்செப்டே. இதில் நீங்கள் என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏஐயோடைய டேர்ம் யாரால் காயின் பண்ணப்பட்டுச்சுன்னா ஜான். ஸோ இதில் உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கப்படுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே இந்த குவிஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃப்ரெஷர் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலுமே நீங்கள் இந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். வீடியோவிலேயே நான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மில் உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அந்த இமெயிலுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் சர்டிஃபிகேட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் மேக்கிங் அ மிஷின் இன்டெலிஜென்ட், இதுதான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன்க்கு என்ன கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா யார் ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர் நான் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு சொன்னேன். அதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 ஜான். இந்த வீடியோ லாஸ்ட்லேயுமே எதெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ்னால் உங்களுக்கு ப்ரூஃபோடையும் காமிச்சிருக்கேன். ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3, அதாவது 3. கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்லேபிள்டு டேட்டா, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் லேபிள்டு டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. இது அப்சல்யூட்லி ஃபால்ஸ். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா தான் லேபிள்டு டேட்டாவை குறிக்குங்கிறத அர்த்தம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன் டெக்னிக் மிஷின் லேர்னிங்கில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் எது, அதாவது எந்த குரூப் ஆஃப் அல்கோரிதம்க்கு இது யூஸ் ஆகப்படுதுங்கிறத நீங்கள் இப்போ தெரிய போகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூலையும் கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ் வேல்யூவை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரிக்ரெஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். அவங்க எக்ஸாம்பிளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் பேஸ்ட் ப்ரைஸை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சாம்பிள் அக்யூரசினா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது ட்ரெயின் ஆகலையா, நாட் பீங் ட்ரெயின்ட், இதுதான் கரெக்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்லேயுமே கரெக்ட் ஆன்சர்ஸ் ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ 7th ஒன்க்கு எது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 3. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இன்டிபெண்டன்ட் வேரியபிளில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் சேஞ்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ளஸ் அதோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் எஃபெக்ட் எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுது டிபெண்டன்ட் வேரியபிள்ங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், அதோடைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நீங்கள் டேட்டா சயின்ஸ் இல்லை டிஎம் டேட்டா மைனிங் இதுக்கு ரிலேட்டாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் இதோட குவிஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி. நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் ரெஸ்யூமேலையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டியும் எடுத்துக்கோங்க. கொஷின் நம்பர் 9ல் கேஎன்என் அல்காரிதம் பேஸ் பண்ணி இருக்கிற சென்டென்ஸில் எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்டினியூஸ் டார்கெட்காக தான் நம்ம கேஎன்என் யூஸ் பண்ணுவோம், அதோட வேல்யூஸை நம்ம எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 10th ஒன்க்கானது இன்ஃபர்மேஷன் கெயின் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசிஷன் ட்ரீன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நோடு இருக்கும், அதுக்கு கீழே சப் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கெயின்கிறதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. ஸோ வெயிட்டட் என்ட்ரோபி ஆஃப்டர் ஸ்பிளிட்டிங் தி அட்ரிபியூட்ஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன்றும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கிளஸ்டரிங் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளஸ்டரிங்னாலே செக்மெண்டேஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் ரெஸ்யூமேல போட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா
டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் கிளஸ்டரிங்லன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுவோங்கிறது தான் இதோட கொஷினு. ஸோ இதோடைய கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். இது எல்லாமே ரிவ்யூ பண்ணிக்கோங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் தி எபோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட், அதாவது சென்ட்ராய்ட்னு சொல்லுவோம். கே மீன்ஸில் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி கிளஸ்டருக்கு நம்ம எப்படி அதை பிக் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நம்ம ரேண்டமாக சம் அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் ரேண்டம் பாயிண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி இதோடைய கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்ட் ரெக்கமெண்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டாக சூட் ஆகிறதுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஐட்டம் டேட்டா பேஸை நம்ம ஜென்ரேட் பண்ணி அதில் தான் நம்ம இந்த மெமரி பேஸ்ட் அப்ரோச்சை கொடுப்போம். ஸோ அதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே ரிவ்யூ பண்ணிக்கலாம். இப்போ 13th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க கரெக்ட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு நான் ப்ரூஃபும் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 14th ஒன்க்கு நான் சொல்லிட்டேன் யூசர் ஐட்டம் டேட்டா பேஸ் வச்சு தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 15th ஒன் பார்க்கலாம். ஷார்ட் கம்மிங் ஆஃப் கான்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டர் சிஸ்டம். ஸோ இதில் வந்துட்டு எது கரெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ யூசருக்கு எப்படி ரெக்கமெண்டேஷன் ரிலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் இந்த ரெக்கமெண்டர் இன்ஜின் வந்துட்டு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் 16th ஒன் வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் டீப் லேர்னிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஎல்க்கு வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். நெக்ஸ்ட் ரொம்பவே ஈஸியஸ்ட் கொஸ்டின் ஏஎன்என்க்கு என்னென்ன லேயர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. இன்புட், அவுட்புட், ஹிடன் லேயர், இது 3 வரும். நெக்ஸ்ட் 18th ஒன்க்கு ஆர்டிஃபிஷியல் நியூரான் பவர்ஃபுல். ஸோ இது எப்படி காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கெல்லாம் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் பொறுத்துங்கிறது வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் பயஸ் பொறுத்தது. ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 20th ஒன் பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி ஆஃப் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். இதெல்லாம் வந்துட்டு டிஎல் பேஸ் பண்ணியது தான். ஸோ அப்புறம் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், நெக்ஸ்ட்டு இமேஜ் கிளாசிஃபிகேஷன், இது 2 தான் வரும். ஸோ நீங்கள் இப்போ சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம்லேயே உங்களுக்கு வியூ ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. ஸோ 20/20 எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய குவிஸ் வித் சர்டிஃபிகேட் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃப்ரீ குவிஸ் வித் சர்டிஃபிகேட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இதே மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தெரிய வரும். இப்போ உங்கள் மெயிலில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேஷன் ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் லிங்க்டின்லையும் போட்டுக்கோங்க, உங்கள் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது எல்லாத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்குக்கு எப்படி போகணுன்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக இந்த பார்ட். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைட்டிலுக்கு சைடில் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். மோருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் லிங்க்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.